Praise you, Jesus. Hallelujah. ரோமர் 6ஆம் அதிகாரம். Praise you, Lord. Praise you, Lord. கவனிங்க. நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு பேச போறோம். ரொம்ப முக்கியமானது தான், ரொம்ப முக்கியமானது. ஒருத்தங்க வாழ்க்கையில தோல்வி அடைகிறாங்க, சீக்கிரமா இறந்து போறாங்க, சில முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறாங்க, வியாதி வருது, சில உயர்வு இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். அந்த நிலைமையில நம்மளும் கூட அந்த வழியில போகலாம். இப்பயும் சரி, அப்படி இப்போ இல்லைன்னா கூட அப்புறமாவும் சரி. நான் ஒரு காரியத்தை கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் யோசித்து பார்த்தா, நம்ம மரணம் இல்லாத வாழ்க்கையை தான் பேசுகிறோம், சாகவே மாட்டோம்னு பேசினோம். அதை பற்றி தான் பேசுகிறேன். அதில் கொஞ்சம் உள்ள ஆராய்ச்சி நடக்குது மண்டை. உள்ள என்னென்ன வேலை நடக்குது தெரியுமா? என்னென்ன ஸ்பேனரு, என்னென்ன கட்டிங் பிளேயரு, குழு உள்ள வேலை செஞ்சுன்னு தெரியுமா? நிறைய பொண்ணின்னு இருக்குது, உங்களுக்கு தெரியாது. அதில் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால மரணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய வார்த்தையை மீறுந்தனால வந்துச்சு. தப்பு பண்ணதுனால மரணம் வந்துச்சு இல்ல? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அந்த நீதியை இழந்துட்டான். தேவ நீதியை, தேவன் கொடுத்த அந்த சரியான அந்த வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கைன்றது முடியுது. ஒருத்தவங்க வாழ்க்கை அப்படின்றது அது ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது. வாழ்வு அப்படின்னா அது கடந்து போகுது. ஆதாமுடைய வாழ்வு அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு மரணம் இல்லாத ஒரு வாழ்வை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, வச்சார். பிசாசு எடுத்துட்டு வர எல்லா ஆயுதங்களையும் என்ன பண்ணலான்னா தவிடுபடி ஆக்கிடலாம். இயேசுவே என்ன பண்ணிட்டாரு, ஒட்டுமொத்தமாகவே அவனை செதுச்சு சின்ன பின்னமாக்கிட்டார். வெளியரங்கமான கோலமாக்கினார்னு இருக்குது. அதாவது எல்லா வல்லமையும், எல்லா அதிகாரத்தையும், எல்லா இருளையும் உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினார். என்ன அர்த்தம்னா, அவனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டார். நிராதபாணி சொல்லுங்க, நிர ஆயுத பாணி. எதுவுமே இல்லாத, எந்த கவசமும் எந்த ஆயுதமும் இல்லாம நிக்கிறது தான் நிராயுத பாணி. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் பிசாச அம்மனம் ஆக்கிட்டார். சொல்லுங்க சத்தமா, ஐயா இப்போ பாருங்க, வார்த்தை வேற மாதிரி வருது எனக்கு. அது நீங்களா யோசித்து நல்லா சத்தமா இதெல்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இதெல்லாம் கேட்டுக்கிறீங்க? இதெல்லாம் நீங்க சொல்லிக்கிறீங்களா? பிசாச அம்மனம் அப்படின்னா அவன் எப்படி தெரியுது? பெருசா தெரியுது. பேய் படம்லாம் பார்க்க விடக்கூடாது பசங்களை, நீங்களும் பார்க்க கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா நான் அங்க நிற்பேன்.
பேய காட்டிலும் பயப்படுற ஆள் தான். பேயை விட நீங்க என்ன பார்த்து பயப்படுற அளவுக்கு நாங்க வந்து நிற்போம். அப்படின்னு என்ன பிசாசு வந்து இவ்வளவு பெரிய தெரியுமா, வியாதி எவ்வளவு பெருசு தெரியுமா, மரணம் எவ்வளவு பெருசு தெரியுமா, எல்லாம் அப்படியே போட்டு நீ யார ஆராதிக்கிற, நீ எதை பெருசா நினைக்கிறியோ அதான் நீ ஆராதிக்கிறன்னு அர்த்தம். எதை நீ பெருசா உன் வாழ்க்கையில பாக்குறியோ அதை தான் மதிக்கிறன்னு தெரியுது. நீ எதை பெருசா ஆன்றியோ அதுதான் ரொம்ப மரியாதை கொடுத்து ரொம்ப பூஜை பண்றன்னு அர்த்தம். ஹலோ, வெளியே நல்லா கேக்குது. உங்களை சொல்றேன், உங்களை சொல்றேன் நான். உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குது, இங்க வந்து உட்காந்து சரி பாருங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் வர்றாங்கல்ல, இது பாருங்க, ஃப்ரெண்ட் எல்லாம் வர்றாங்கல்ல, நான் பேசுறேன் வியாதி இல்லாத வாழ்க்கையை பத்தி பேசுறேன், மரணம் இல்லாத வாழ்க்கையை பத்தி பேசுறேன். பண தேவை, பணம்ன்ற நினைப்பே இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் பேசுறேன், வாழ்வை பேசுறேன். ஹலோ, வாழ்க்கைன்றதை விட வாழ்வை பேசுறேன். பணம்ன்ற நினைப்பே இருக்கக்கூடாது. பணம்னா என்ன அப்படின்ற அளவு வரணும். பணம் அப்படின்னா எனக்கு அதை பத்தி அசால்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி வரணும். ஓகே, நம்ம அப்படிதான் போறோம், அப்படிதான் கடவுள் வச்சாரு. இப்போ நம்ம ஏதோ ஒன்று சொல்ல வந்தா அது ஃப்ரெண்டு, நான் எது பிரசங்கம் பண்ணாலும் என்ன திட்டுற என்ன பிரசங்கத்துல வச்சு செய்யறான்றான். ஏய், நான் உன் பேச்சுக்கே வரல, சத்தியமா நான் உன்னை வச்சிருவேன், அப்புறமா உயிரோட எழுப்பிடுவேன். வெளியெல்லாம் கேக்குது, எது கேட்கட்டும், இப்படியாவது ரசிக்கப்பட்டு போராடிக்கும் போது வந்து உக்காந்துடணும். எனக்கு என்ன ஈர்க்குது இந்த இடத்துல எப்படி மரணம் எப்படி பாருங்க. ஒன்னு நான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நீ உன்னை தப்பா நினைச்சினா, உன்னை தரகுறவா நினைச்சினா, நீ வந்து நான் ஒண்ணுமே இல்லை, நான் வந்து இந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு பண்ணதான் எனக்கு இந்த குற்றுணர்வுல இருந்து வெளியே வர முடியல, என்னை கொஞ்சம் ஆக்ஷன்லாம் பாருங்க, என்னால் வந்து என்னால் நல்லபடியாக ஃபீல் பண்ண முடியல, என்னை நேர்மையாக நினைக்க முடியல, என்னை வந்து உண்மையாக இருக்கிறவன் மாதிரி நினைக்க முடியல, நீதியில் என்னால் நடக்க முடியல, நான் இப்படி அப்படி இப்படி அப்படி 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 அப்படின்னு இருந்துன்னா உன்னை மாத்துறது ரொம்ப கஷ்டம். குற்றுணர்வே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. எப்போனா நீ பாவமே பண்ணா கூட உனக்கு குற்றுணர்வே இருக்கக்கூடாது, தப்பே பண்ணா கூட உனக்கு குற்றுணர்வே இருக்கக்கூடாது. அப்பதான் நீ வாழ முடியும். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்த கிரயத்துக்கு அப்பதான் நீ மதிப்பே தரன்னு அர்த்தம். தப்பே பண்ணா கூட சரி, அவர் ரத்தத்தினால நான் கழுவப்படுறேன், நான் ஆண்டோடைய பிள்ளைதான், நல்லா கேளுதான், கேட்டு ரசிக்கப்படுதான். ஆமென். இவன் வேற எக்கோ வச்சு அந்த ஜோசப் டீ கடை வரைக்கும் கேட்க போல, நல்லா ஓடியா இயேசுவின் நாமத்தினால. எப்படிங்க தப்பு மரணம் எப்படி வந்ததுன்னா குற்ற உணர்வு பாருங்க. சரி, இப்போ நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நான் ரொம்ப தப்பு பண்றதுனால நான் பேசுறேன். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, ஒரு தப்பு பண்ண ஆளை பாருங்க, கரெக்டா சிந்திக்க முடியாது. இப்போ நீ தடுமாறி விழுந்துட்டு ஏதோ முட்டியில நச்சுக்குன்னு வாங்கிக்கின, இல்ல கால் ஏதோ ஆயிடுச்சு, அதுல இருந்து திரும்பி வந்து மறுபடியும் கரெக்டா நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். அதேதான் இப்போ இயேசு என்ன பண்ணாரு,
அப்படின்னா நம்ம செஞ்ச பாவத்தை அவர் வாங்கினார், பாவத்தையும் எடுத்துட்டாரு, பாவத்துக்கான தண்டனையும் எடுத்துட்டாரு. அந்த அந்த தண்டனை எதை எதை நோக்கி போகுதுன்னா மரணத்தை நோக்கி போகுது. அந்த மரணத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணிட்டாரு, மரணத்தையும் எடுத்துட்டாரு. இப்போ நாங்கள் வந்து வெளியே வந்து பார்க்குறேன் இயேசுவை சிலுவையில், நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க எனக்காக அப்படின்னா, இந்த பாருப்பா நீ செஞ்ச தப்பு இருக்கு பற்றி அந்த பாவம், அந்த பாவத்தை உனக்காக என்ன பண்ணிட்டேன், நான் தண்டிக்கப்பட்டேன், தண்டிக்கவும் பட்டேன். அதனோட விளைவுகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நான் என்ன பண்ணிட்டேன், தீர்த்துட்டேன். இப்போ நீ வெளியே இருந்து பார்க்குற, வெளியே இருந்து நான் பார்க்குறேன். நான் வெளியே இருந்து பார்க்கும்போது ஆண்டவரே நான் பாவ உலகத்தில் வாழ்கிறேன், நான் எங்களுக்குள்ளவும் சில குறைகள் இருக்குது, என்னை சுற்றி இருக்கிற ஆட்களும் ஏடா உடம்பு பூச்சுவங்க தான், நல்லா கேளு, ஏடா குடம் பூச்சுவங்க தான், நானும் ஏடா குடம் பூச்சுவங்க தான். இப்படின்னு பார்க்கும்போது என்னால் ஆண்டவரே நான் சரியா என்னால் சிந்திக்க முடியலையே, என்னால் கொஞ்சம் நான் அந்த அந்த வளர்ச்சிக்குள்ளே போக முடியலையே அப்படின்னும் போது ஆண்டவர் எங்கேருந்து பார்க்குறாரு, கேட்பார், உன் கருவை என் கண்கள் கண்டது, உன் தாயின் கருவில் நீ உருவாக முன்னமே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அதுவும் இல்லாம உன்னை நான் வெளியே வர வச்சேன் பத்தியா, அப்ப நான் உன் கூட இருந்தேன். இப்ப நீ என் கூட நின்று பேசுற பாரு, இப்ப வரைக்கும் நான் உன் கூட இருக்கிறேன். எண்டு வருது பாரு, இந்த உலகத்தினுடைய எண்டு, அது வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன். இப்போ இவ்வளோ இருக்கிற நானு உனக்கு, உன்னை நான் எப்படி பாக்குறேன்? சரி, ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கணும்னு விரும்புறாரோ அப்படி நம்மள பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம் அதை மறுபடியும். எத்தனை மார்க் இல்ல, இந்த எஸ்ஏ முடியல, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பேராகிராஃப் இருக்குது, எழுதுங்க. நானே மறந்துடுவோம் போல கூத்த பார்த்தா. ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி என்ன நானு பார்க்கணும், அப்படியே பார்க்கணும், அப்படியே பார்க்கணும். கரெக்டா சொல்லிட்டேனா? சரி, உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீ பாயிண்ட்டுக்கு கரெக்டா இல்ல. இப்போ இப்போ கிருபையை பத்தி என்ன சொல்றதுன்னா, அனுதினமும் நம்மளுக்கு புதிய கிருபைகளை தராராம். நீ உன்னை பழசாக பார்க்க கூடாது. நாங்கள் இந்த ஸ்பீக்கர் வாங்கினோம், இந்த ஸ்பீக்கர் வாங்குற இடத்துல எங்களுக்கு தேவ மனுஷன் தான். நான் ஒன்று ஒய்ஃப் கிட்ட ஒன்று சொன்னேன், ஆண்டவர் யார் மூலியமா நம்ம கிட்ட பேசுவாரு, அது தேவ வார்த்தையாவே தேவன் பேசுனதாவே அந்த மனுஷன் பேசுறத அப்படியே நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கின்னு அப்படியே நம்பி அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துன்னு அப்படியே போயிடணும். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த ஸ்பீக்கர் வந்து ₹1 நாங்க முன்பணமே கொடுக்கல, ₹10 என்கிட்ட ₹1000 கூட இல்லை, இந்த டிவியை வாங்கிட்டோம், உங்களுக்கு ஒழிச்சு வச்சுக்கிறேன் மேல 43 இன்ச்சு 32 கத்தின்னு இருந்தான், நான் 42 43 கத்தின்னு இருந்தேன், நான் தான் வின் பண்ணேன். இன்னும் கட்ட 55 கத்துனேன், காசு பத்தல. கவனிங்க, இப்ப இந்த 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 ஸ்பீக்கர் இருக்குது பத்தியா, கேக்குறீங்களா? எல்லாம் வெளியே இருக்கிறவங்களா கேக்குறீங்களா? இந்த ஸ்பீக்கர் இருக்குது பத்தியா, யான் தான் இந்த ஸ்பீக்கரை வாங்கி இந்த பேர் சொல்ல கொடுக்குறா. கவனிங்க, இந்த இந்த ஸ்பீக்கரை வந்து நான் எதிரே பார்க்கல, நான் ஏன் போனேன்னு தெரியல, என் ஒய்ஃபை வேற இட்டுன்னு போயிட்டேன். ஆனா நானும் இன்னொருத்தர போயிட்டு வந்தேன், இந்த மூஞ்ச பார்த்து கொடுக்கல, என் ஒய்ஃப் இட்டுன்னு போனேன், உட்கார வச்சு இந்த மாதிரி நோவோ பெரிய நல்லா படிச்சிருக்கிறவங்க அவங்களே சொல்றாரு, அவர் வேற நல்லா படிச்சிருக்கிறாங்க, அவங்க நல்லா நல்லா பேசுறாங்க, நல்லா. நான் அப்படி பார்த்தேன், என்ன மொக்க பண்றல நீ. நான் அன்னைக்கு போனோம், நானும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் போனோம், அங்க வந்து இஎம்ஐல தராங்கன்னு எனக்கு தெரியும். பார்த்தா ஒண்ணுமே இல்லாம குத்து அமைச்சிட்டாரு, என்ன முன்ன பின்ன பார்க்கல அவரு, அன்னைக்குதான் பார்த்தாரு, அப்படியே குத்துட்டாரு. சரி, அவரை பத்தி நான் கொஞ்சம் இன்னும் சொல்றத கேட்டேன், லட்சமா கொடுக்குறாரு சர்ச்சைக்கெல்லாம் கடன். ஓகே சரி, ஆனா பாருங்க, நன்மையான எந்த ஈவும்
பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அப்படியே ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருந்து இறங்கி ஒருத்தன் தூக்கின்னு வந்து கார்ல வச்சு தூக்கின்னு வந்துட்டேன். நீங்க வாழ்க்கையில எதனா ஒரு சின்னதா நன்மை நடக்குது, நல்லது நடக்குதுன்னா அதுல கர்த்தரை பாருங்க. கர்த்தர் தான் அதுல இருக்கிறாரு. ஆமென். ஓகே, இப்போ நம்ம மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் பேசுறேன். சொன்னார்ல, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், சாகாமலும் இருப்பான். நம்ம பாஷையில சொல்றேன், என்னை நம்புனீனா ஏசு சொல்றாரு. ரகு பின்னாடி வந்து ஏசு சொல்றாரு, தட்டி கொடுத்து சொல்றாரு, இப்படி சொல்றா நான் சொல்றதா நம்ம ஏரியா ஜனங்கள் நம்ம நான் பேசுறேன். ஏசு வந்து இந்த வந்துட்டு பேசுறேன், கவனிங்க அப்படின்னு பேசுறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன நீ அப்படின்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. கவனி, கவுண்டா இப்போ கவுண்டா மச்சான் கவனி, கவனிக்கா, ஏமா கொஞ்சம் கொஞ்சம் பாறேன் அப்படின்ற மாதிரி ஏசு பேசுறேன். சொல்றேன், என்னை நீ நம்புனீனா செத்தாலும் உயிரோட வந்துடுவேன். சரி, நீ உயிரோடு இருந்து என்னை நம்புனீனா என்னன்னைக்கும் சாவே மாட்டேன் அப்படின்ற அவரை நம்புறதுல இவ்வளோ பெரிய மேட்ரு இருக்குது. செத்தா கூட உயிரோட வந்துடலாமா, உயிரோட இருந்து விசுவாசத்தா சாவாமே இருக்கலாமா. அந்த வசனத்துடைய அதான் எப்போ என்றென்றைக்கும், அதுல முக்கியமான வார்த்தை அந்த என்றென்றைக்கும் சாகவே மாட்டேன். இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதுலயும் அவர் பாக்குற விதமா நம்ம பாக்குறது அதுல முக்கியமா எதை பாக்கணும்னா, என்ன நம்பினா என்ன விசுவாசித்தினா நீ சாவே மாட்டேன். ஓகே, நான் பார்த்தேன் என்னன்னா, நம்ம குற்றுணர்வு, தாழ்வு மனப்பான்மை, நம்மளை குறித்த ஒரு தரக்குறைவான எண்ணம். ஒருத்தவங்க சொல்றாங்க, இதுதான் என்னை விட்டு போக மாட்டேது, நான் இந்த ஏரியாவில் பிறந்துட்டேன், இந்த பேக்ரவுண்டில் பிறந்துட்டேன், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணிக்கிறேன், இது எனக்கு போக மாட்டேது. அவர் சொன்னார், அந்த ஸ்பீக்கரை கொடுத்த அந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், ஏஆர் ரஹ்மான், ரஜினி, பெர்க்மான் ஐயா, எங்கள் பாஸ்டர் சாம் பாஸ்டர், அவங்களுக்கு இப்போ ஃபோன் நம்பர்லாம் வச்சுக்கிறார், பெரிய ஆள். என்னை பற்றியும் சொன்னார், தீர்க்கதரிசனமா என் கேரக்டர் என்னை பற்றி அப்போ தான் பார்க்குறாரு, அதை விதியும் சீக்கிரமாக சொன்னார். ஓகே, அவர் சொன்னார் பாருங்க, அது அப்படியே நான் எடுத்தேன். எப்படின்னா, சும்மா ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாதாரணமாக எடுக்கக்கூடாது. அது நீங்கள் எல்லாத்துலேயும் ஆண்டவரை கனெக்ட் பண்ணணும், இயேசுவை கனெக்ட் பண்ணணும். அவர் சொன்னார், இனிமேல் நீங்கள் பின்னாடி பார்க்க மாட்டீங்க, முன்னாடி பார்த்துன்னு தான் போவீங்கன்னு. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? நீங்கள் பின்னாடி பார்க்க மாட்டீங்க. நான் சொன்னேன், நான் பார்ட் டைமாக கார் ஓட்டுறேன் சார், எனக்கு வருமானன்றது இதுதான், இப்போ தான் சர்ச்சை ஆரம்பிச்சு எத்தனை பேர் வராங்கன்னு கேட்குறாங்க. அசிங்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு. நீங்கள் தாங்க இட்டுன்னு வரணும் சொல்கிறாரு. சொன்னார் பாருங்க, இதை சொன்ன உடனே நான் இத்தனை பேர் வராங்க, 15 பேர் 13 பேர் உட்காருவாங்க, நம்ம கிட்ட இருக்கிறது 10 சேர் தான், இப்படி எக்ஸ்ட்ரா போட்டு விடுறது, என் பிள்ளைங்களெல்லாம் சேர்த்துக்கிறது, அவங்களும் சேர்ந்து பிலிவர் தானே. நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி சொல்லாதீங்க, ஆண்டவருடைய வேலையை தான் செய்கிறீங்க, அதுவும் ஆண்டவருக்காக தான் வண்டியை ஓட்டுறீங்கன்னு. அது உண்மைதான். என் மனசாட்சி பொதுவாக நான் என் குடும்பத்தை நடத்துறதுக்காக வண்டி ஓட்டல. கர்த்தருக்கு தெரியும், நான் ஆட்டாவை முத தொட்டதுக்கு காரணமே ஊழியத்துக்காக தான் தொட்டேன். ஆண்டவர் பார்க்குறாரு. இப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் சொன்ன ஒய்ஃபு கிட்ட, இந்த வார்த்தையை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே நம்பணும். எப்படி நம்பணும்னா, தேவ மனுஷன் தேவன் இவர்கிட்ட பேசுறாரு, அதை தேவ வார்த்தையாவே எடுத்து, தேவன் பேசுனதாவே நேரடியா வந்து பேசுனதாவே எடுத்து அப்படியே நம்பிடணும். புரியுதா? இப்போ நீங்க இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு உணர்வு நல்லா இருக்குது, நல்லா ஃபீல் பண்றீங்க, நல்ல ஒரு நம்பிக்கையை தருது, விசுவாசத்தை தருது, ஒரு சமாதானத்தை தருது, ஒரு ஆறுதலை தருது, ஒரு சந்தோஷத்தை தருது, ஒரு விதமான ஒரு நல்ல உணர்வை தருது. இந்த வார்த்தை நான் கேட்கும் போது, இந்த பாட்டுல இந்த வர வார்த்தை
இந்த இது 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 இதை பேசும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அப்படியே கேட்சப் பண்ணணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப சும்மா வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் அந்த அளவுல திறமைசாலி இல்லைன்னா சொல்லக்கூடாது. உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் திறமை இருக்குது, எல்லாருமே திறமைசாலிகள் தான். கொஞ்சம் கூர்ப்பா பார்த்து எடுப்பீங்க பார்த்தீங்களா, செலெக்ஷன் பண்ணி அப்போ ஒருத்தர் நம்மளை நெருக்கமானவங்க நம்மளை விட்டு போனாங்கன்னா அந்த பாதிப்பு எப்படி நம்மக்கிட்ட எவ்வளோ நம்மளை சுற்றி சந்தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளோ வேலைங்க இருந்தாலும் அதெல்லாம் சுத்தமாக நினைப்பு இல்லாமல் அதை மட்டுமே நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம்ல, இழப்ப மட்டுமே நினைச்சிருக்கோம். அதே போலதான் சொல்லுங்க, என்னங்க சொல்லுங்க சத்தமா மத்தல மைக் கொடுக்கணுமா கையில, நல்ல சத்தமா. நான் சொன்னது போலவே சத்தமா அப்படி சொல்லுங்க. அதே போல இதே போல சொல்லுங்க. இதே போல இல்லைங்க, அதே போல. நீங்க திறமைசாலி தான், நான் ஒத்துக்கிறேன். என்ன சொல்ல வந்தேன் இது? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? ஓகே ஓகே, யாரையும் குற்றநூர்ல அதுல இருந்து வெளியே வருது நான் பிரசவம் பண்ணேன். ஓகே, நான் எதுக்காக இதை சொன்னேன்? அதே போல எதுக்காக சொன்னேன்னு தெரியாம அதே போல கத்தின்னு இருக்கீங்களா? இதே போல போயிருந்தேன்னா எது போல போவோமோ அந்த வார்த்தைய கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே, கர்த்தரே நேரடியா வந்து சொன்னதாகவே வார்த்தை எதுன்னா அது பைபிள்லயே இருக்குது. பவுல் போய் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றாரு. அவர் பண்ண பிரசங்கத்தை தேவனுடைய வார்த்தையை நான் பேசினேன், அதை தேவ வார்த்தையாவே எடுத்துட்டு தேவன் பேசினதாவே எடுத்து நம்புனீங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற இப்போ நீங்க நான் பேசும் போதும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை போய் தொடும் போதும் அதுல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணும், வேற நினைப்பு எதுவுமே வரக்கூடாது. உங்களுக்கு சுத்தி என்ன நடந்தாலும் சரி, ரொம்ப மரண விளிம்புல மரணத்துக்கே போனாலும் வார்த்தையை நோட் பண்ணுங்க, மரணமே வந்தாலும் ஆண்டோடைய வார்த்தையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். ஏன் சொல்லிட்டார்ல, என்ன விசுவாசிக்க மரித்தாலும் பிழைப்பான்ட்டார். இப்ப எல்லாருமே எதுக்காக பயப்படுறோம்? பார்த்துப்போ, ஜாக்கிரதை, அப்படிதானே சொல்றோம். இப்படி சொல்ல மாட்டீங்களா? நான் சொன்ன மாதிரி இப்படிலாம் சொல்ல மாட்டோம். பார்த்து ஜாக்கிரதையா போ அப்படி சொல்லுவோம்ல. நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன். பார்த்துப்போ, ஜாக்கிரதை, அதனால ரொம்ப ரொம்ப உஷாராரு, ஜூட்டுக்காவாரு அப்படின்னு நம்ம ஏன் சொல்றீங்க? உங்களுக்கே தெரியாம சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க? அதே போல அப்படிதான் அதுல இருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ ஒண்ணு சொல்லி தரேன், ஏன் சொல்றோம் சொல்லுங்க. பார்த்து போன்னு ஏன் சொல்றோம்? தற்காப்பா. அந்த தற்காப்பு எதுக்காக? பின்னாடி ஏன் அந்த பயம் வருது? அதுதான் என்னது, எதனா என்னது அது? இப்போ பார்த்து போன்னு சொல்ற, எதுக்காக சொல்றேன்னு கேட்டேன். எதனா நந்துருமோ, அந்த எதுனா நந்துருமோன்னு என்ன? ஆக்சிடென்ட் வந்தா என்ன ஆகும்? அடிபட்ட என்ன ஆகும்? ரத்தம் வந்தா என்ன ஆகும்? மறுபடியும் இது ஒரு அழுவத்துக்கு வந்துச்சு. சரிங்க, என்னத்துக்காக அந்த பயம் வருது? மைக்க கையில குத்தி நிக்க வச்சிருவேன், அவங்கள தானே தத்தி ஸ்டூடெண்ட் தானே கேட்டு நான் சொல்றது. அப்படி சொன்னா கூட இப்ப என்ன பிரசங்கம் பண்றேன், குற்றநூறுல இருந்தா பாவமே பண்ணா கூட
குற்றுணரை மட்டும் உள்ள வச்சுக்க கூடாது. இப்ப தத்தி ஸ்டூடெண்ட் சொன்னா நீங்க தத்தி ஸ்டூடெண்டா? நாங்க பிரில்லியன்ட் சொல்லுங்க. நான் அப்படி சொன்னா கூட உங்களை பத்தி கேவலமா பேசி திட்டினா கூட சிரிச்சிக்கினே நான் அப்படி கிடையாத. நான் இல்லையே, எப்படி வளர்க்குறேன் பாரு, திட்டி திட்டி என்ன மாதிரியே மானம் கெட்டு போய் நிறைய பேரு நீ இது பேசுறேன் நான் வரமாட்டேன் போ அப்படின்னுவாங்க. ஏன்? ரொம்ப சூடு சொல்ல ஜாஸ்தியாக. நான் ஒரு போலீஸ் என் மச்சான் என்ன பண்ணா, அங்க சண்டை போட்டானுங்க, ஒருத்தன் தேடி நிற்கிறானுங்க அடிக்கிறது. இதுல வேற நான் வேற மடக்கலான்னு போனேன். எனக்கு வேற அவன் பண்ணதை பார்த்து கோவம் வந்துச்சு. அவன் கையில மட்டும் மாட்டினா அவன் பேசுன நாக்க கட்டிங் பேர் வச்சு ஈர்த்து அவனை அறுத்துருவேன். அவனை வரணும், இது வேற வெளியே கேக்குது, அறுத்துருவேன். நான் அது சமாதானம் பண்ணதான் போனேன். பார்த்தா அவன் பேசின வார்த்தைகளை கேட்டு அவன் வார்த்தைகளை கேட்டுன்னு எப்படி கேட்டேன், இவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சதை கேட்டான் பாருங்க, உருன்னு ஏறுது நம்மளுக்கு. 100 மேல தாண்டுது, முள்ளு ஓடிது, பார்த்து பிபி ஏறுதுடா அவனுக்கு அப்படின்னு.